எவன் ஒருவன் வலதுகை கொடுப்பதை இடதுகைக்கு தெரியாமல் இன்னொருவனுக்கு உதவி செய்கிறானோ அவன்தான் என் படைப்பில் சிறந்தவன் என்று அல்லாஹ் சொன்னான். எல்லா மதங்களும் எல்லா மதம் சார்ந்த நல்ல மனிதர்களும் அன்பை மட்டும்தான் நம்மிடையே விதைத்துக் கொண்டே போனார்கள். தனக்கு கிடைக்கிற ஒன்று தன் தேசத்தை சேர்ந்த எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்த அந்த மனித நேயத்திற்கு பெயர்தான் அன்பு. யார் யார் தன்னிடம் எது அதிகமாக இருக்கிறதோ அதைத்தான் பிறருக்கு தருவார்கள். நீங்கள் உங்களிடம் இருந்ததை தந்தீர்கள், நாங்கள் எங்களிடம் இருக்கிறதை தருகிறோம். இந்த பூமி புவியீர்ப்பு விசையால் சுற்றி கொண்டிருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். உண்மை அது இல்லை நண்பர்களே. இந்த பூமி புவியீர்ப்பு விசையால் சுழலவில்லை. உண்மையான அன்பு கொண்ட மனிதர்கள் ஒரு சிலரால் மட்டும்தான் சுற்றி கொண்டிருக்கிறது. பறவைகளுக்கும் பசிக்கும் தானே என்று அந்த சின்ன உயிர்களின் ஜீவனுக்காக அந்த கல் கிண்ணத்தோடு காம்பவுண்ட் சுவர் கட்டிய தமிழர்கள் நம்முடைய தமிழர்கள். காட்டுக்குள்ள போய் தவம் செஞ்சா கடவுள் வருகிறாரோ இல்லையோ, நாட்டுக்குள்ளே நீங்கள் அன்பு என்ற தவத்தை காட்டினால் நிச்சயமாக கடவுள் உங்களை தேடி வருவார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். இறைவா, உங்கள் படைப்பிலேயே மலைகள் தான் சிறந்ததா அப்படின்னு கேட்கிறார். உடனே அல்லாஹ் சிரித்து கொண்டே சொன்னாராம், மலைகள் ஒன்றும் சிறப்பானது கிடையாது. ஏன் தெரியுமா? மலைகளையே உடைக்கக்கூடிய உளிகளை, இரும்பை நான் தானே படைத்து இருக்கிறேன் அப்படின்னு இருக்கார். அப்ப உங்க படைப்பிலேயே மிகச் சிறந்தது இரும்பு தானா அப்படின்னு கேட்டிருக்கிறார். அப்படியே சொல்ல முடியாது. இரும்பையே உருக்குகிற நெருப்பை நான் தானே படைத்து இருக்கிறேன் அப்படின்னு இருக்கார். அப்ப உங்க படைப்பிலேயே மிகச் சிறந்தது நெருப்பு தானா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்லியிருக்கார், அப்படியும் சொல்ல முடியாது. நெருப்பையே அணைக்கிற ஆற்றல் மிக்க மழையை, தண்ணீரை நான் தானே படைத்திருக்கிறேன் அப்படின்னு இருக்கார். அப்ப உங்க படைப்பிலே ரொம்ப பெருசு தண்ணீர் தானா அப்படின்னு சொல்ல முடியாது. தண்ணீரின் போக்கையே மாற்றக்கூடிய சூறாவளியை, காற்றை நான் தானே படைத்திருக்கிறேன். அப்ப உங்க படைப்பிலே எதுதான் சிறந்தது என்று கேட்டபோது அல்லாஹ் பதில் சொன்னதாக குரானில் ஒரு வாசகம் வருகிறது. எவன் ஒருவன் வலதுகை கொடுப்பதை இடதுகைக்கு தெரியாமல் இன்னொருவனுக்கு உதவி செய்கிறானோ அவன்தான் என் படைப்பில் சிறந்தவன் என்று அல்லாஹ் சொன்னான். அதுதான் அன்பு. எல்லா மதங்களும் எல்லா மதம் சார்ந்த நல்ல மனிதர்களும் அன்பை மட்டும்தான் நம்மிடையே விதைத்துக் கொண்டே போனார்கள். மகாத்மா காந்தி ஒரு கூட்டத்திலே பேச போயிருக்கிறார். நல்ல மாலை நேரம், குளிர்ந்த காற்று அடித்து கொண்டே இருக்கிறது. அவர் சட்டை போடாம உட்கார்ந்து அரையாடையோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒரு பணக்கார வீட்டு மனிதருடைய மகள் இந்த பிரச்சாரத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். அவர் பேசிவிட்டு வந்த உடனே காந்திஜி கிட்ட போய் அந்த பொண்ணு கேட்கிறார், பாபுஜி, இப்படி குளிர் நேரத்துல சட்டை இல்லாம இருக்கிறீங்களே, நான் வேணா எங்க அப்பாட்ட சொல்லி உங்களுக்கு நல்லதா 4-5 சட்டை வாங்கி தரட்டுமா, ஒரு 4-5 சட்டை வாங்கி தச்சு தரட்டுமா? உடனே திரும்ப காந்திஜி கேட்டு இருக்கிறார், அப்படி என்றால் உங்க அப்பாவிடம் சொல்லி 40 கோடி சட்டைகள் வாங்கி தர முடியுமா என்று கேட்டார். ஏன் தெரியுமா? அன்றைக்கு இந்திய மக்கள் தொகையின் எண்ணிக்கை 40 கோடியாக இருந்தது. தனக்கு கிடைக்கிற ஒன்று தன் தேசத்தை சேர்ந்த எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்த அந்த மனித நேயத்திற்கு பெயர்தான் அன்பு. வேற ஒண்ணு கிடையாது. எங்கேயோ அல்பேனியா நாட்டிலே பிறந்து நம்முடைய இந்தியாவின் கல்கத்தா மாநகரில் அங்கங்கே மயங்கி விழுந்து கிடந்த தொழுநோயாளிகளை பெற்ற தாய் கூட ஒதுக்கி எறிந்து விட்டு போன மனிதர்களை மடியிலே கிடத்தி தான் வைத்தியம் பார்த்தாரே. நிலாவில் ஒருவேளை ஏழைகள் இருந்தால் கூட அங்கேயும் நான் போய் அவர்களுக்கு சேவை செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சொன்னாரே. கண்ணுக்கு தெரிகிற மனிதனுக்கு சேவை செய்ய முடியாத நீங்கள் கண்ணுக்கு தெரியாத கடவுளை எப்படி நேசிக்க முடியும் என்று கேட்டாரே அன்னை தெரசா. அவருக்குள்ளே இருந்த கருணைக்கு பெயர் அன்பு. நண்பர்களே, உண்மையா இல்லையா? ஒரு சுலைமான் ஒருவர் இறந்து சொர்க்கத்துக்கு போனார். அல்லாஹ் அவர்கிட்ட கேட்டார், நீ ஏன் இன்றைக்கு சொர்க்கத்திற்கு வந்திருக்கிறாய் தெரியுமா சுலைமான்? அவர் ரொம்ப யோசித்து பார்த்துட்டு சொன்னார், தெரியுமே, சொல்லு ஏன் வந்த? நான் பூமியிலே வாழும்போது
5 வேளை தொழுகையும் மிகச் சரியாக செய்தேன். 5 வேளை தொழுகையும் மிக சரியாக செய்தேன். அதனால் இன்றைக்கு சொர்க்கத்துக்கு வந்திருக்கிறேன். கடவுள் சொன்னார், இல்லை இல்லை, உன் வாழ்நாளில் நீ ஒரே ஒரு வேளை தொழுகையை தவற விட்டாய், அதற்காகத்தான் சொர்க்கத்துக்கு வந்திருக்கிறார். சுலைமானுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன சொல்லுகிறீர்கள்? நான் எப்போது தவற விட்டேன்? இறைவன் சொன்னார், ஒரு நாள், ஒரு மார்கழி மாதம் அதிகாலை பள்ளிவாசலுக்கு நீ தொழுகைக்காக போய் கொண்டிருந்தாய். நீ போய்கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு சாக்கடையில் ஒரு சின்னஞ்சிறிய பூனைக்குட்டி விழுந்து தன் உயிருக்கும் குளிரை தாங்க முடியாமலும் துடித்து கொண்டிருந்தது. ஓடிப்போய் அந்த பூனைக்குட்டியை கழுவி நீ போர்த்தி இருந்த அந்த போர்வையால் அதற்கு வெப்பம் ஊட்டி அந்த பூனைக்குட்டிக்கு உயிர் கொடுத்து விட்டு நீ போகும்போது பள்ளிவாசலில் தொழுகை முடிந்து விட்டது. அன்றைக்கு நீ தவறவிட்ட தொழுகைக்காகத்தான் இன்றைக்கு சொர்க்கத்தின் வாசல் உனக்கு திறந்திருக்கிறது என்று இறைவன் சொன்னார். அந்த அன்புக்கு பெயர் மனித நேயம். அந்த அன்புக்கு பெயர் உயிர் நேயம். அதுதான் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய ஆகச்சிறந்த தவமாக இருக்க முடியும். சக மனிதர்களுக்கிடையே இன்றைக்கு சகிப்புத்தன்மை ரொம்ப குறைந்து கொண்டே வருகிறது. நீங்க பார்த்திருக்கீங்களா? என்னைக்கு செய்தி சேனல்னு ஒண்ணு நம்ம ஊர்ல வர ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்து பிரச்சனை அதிகமாயிடுச்சுங்க. இல்ல 4 பேர்ல அதுல வந்து உட்கார்ந்துகிட்டு ஒண்ணும் இல்லாத ஒரு விஷயத்தை ஜவ்வா இழுத்து கொஞ்சம் கூட ஒரு சகிப்புத்தன்மை இல்லாமல், ஒரு அரை மணி நேர பேச்சில் கூட ஒரு பொறுமை இல்லாமல், பக்கத்தில் இருக்கிற மனிதனை மதிக்க முடியாத ஒரு பாங்கு அறிவியல் வளர வளர நமக்குள் வளர்ந்து கொண்டே போகிறதோ என்று ஒரு பயம் ஏற்படுகிறது. பெரியார் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். அவர் கல்கி அவர்களுடைய மகள் ஆனந்தி திருமணத்துக்கு போறார். அவங்க ரொம்ப கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. திருமணத்தை வாழ்த்துவதற்காக பெரியார் போயிருக்கிறார். பெரியார் போன உடனே அந்த தம்பதிகள் காலில் விழுந்து எழுந்திருக்கிறாங்க. உடனே திருநீரும் குங்குமம் இருக்கிற தட்டை கொண்டு வந்து பெரியார் முன்னாடி நீட்டுறாங்க. பெரியார் என்ன செய்தார் தெரியுமா? கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை. அந்த திருநீரையும் குங்குமத்தையும் மணமக்களுக்கு பூசி விட்டார். எல்லாரும் என்ன என்ன அப்படின்னாங்க. உடனே பெரியார் சொன்னார், நம்முடைய நம்பிக்கை என்பது வேறு, அவர்களுடைய நம்பிக்கைக்கு இந்த இடத்தில் மதிப்பு தர வேண்டும், அதுதான் சிறந்த பண்பாடு என்று சொன்னார். அந்த பண்பாட்டுக்கு பெயர், அந்த சகிப்புத்தன்மைக்கு பெயர் தான் அன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் விருதுநகரிலே சீனிவாசன் என்கின்ற ஒரு இளைஞன்கிட்ட தோத்து போயிட்டார். அந்த சீனிவாசனுக்கு திருமணம் நிச்சயமானது. அவர் ஒரு திரைப்பட நடிகையை திருமணம் செய்து கொண்டார். அவங்க யாருன்னா வசந்தி அப்படின்னு அவங்களுக்கு பேரு. பழைய பாண்டியான்னு ஒரு படம் வந்தது இல்லையா, 3 சிவாஜி நடிச்சிருந்த ஒரு படம். அதுல சிவாஜிக்கு தங்கையா வருவாங்க, பாலாஜிக்கு ஜோடியா வருவாங்க. ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான் ஒரு பாட்டு அவங்க தான் கூட சேர்ந்து பாடுவாங்க பாலாஜி கூட. அந்த பெண்ணை அந்த சீனிவாசன் திருமணம் முடிக்கிறார். இப்ப பத்திரிகை கொடுக்க வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க அண்ணாட்ட, காமராஜரை தோக்கடிச்சார் இல்லையா சீனிவாசன், அவருக்கு கல்யாணம் அப்படின்னாங்க. அண்ணா கேட்டார், என்ன சொன்ன என்ன சொன்ன அப்படின்னார். இல்ல காமராஜரை தோக்கடிச்சார்ல சீனிவாசன், அவருக்கு திருமணம். அப்படி சொல்லாத, அப்படி சொல்லக்கூடாது. விருதுநகரில் ஜெயித்த சீனிவாசனுக்கு திருமணம் என்று சொல். காமராஜரை தோற்கடித்த என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தாதே. காமராஜரை தோற்கடிக்க எவனாலும் முடியாது, அவர் கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம், நாம் கொட்டி கிடக்கும் செங்கல் என்று சொன்னார் இல்லையா, அந்த நாகரிகத்திற்கு பெயர் தான் அன்பு. இன்றைக்கு அந்த அன்பு நம்மிடம் ரொம்ப குறைந்து கொண்டே வருகிறதோ என்று ரொம்ப வருத்தப்பட வேண்டி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஒரு நாள் சீடர்களோடு இப்படி நடந்து போயிட்டு இருக்கிறார். ஒரு அழகான சிறந்த ஒரு கோட்டு போட்டிருக்கிறார் புதுசா. எதுக்கு ஒரு பிச்சைக்காரன் வர்றான், அவனுக்கு மேலாடையே இல்லை, கையேந்தி நிற்கிறான். இவர்கிட்ட வேற கொடுக்கறதுக்கு பணம் எதுவும் இல்லை. உடனே நபிகள் நாயகம் என்ன செஞ்சிருந்தார், தான் அணிந்து இருந்த கோட்டை அப்படியே கழட்டி அவனுக்கு கொடுத்துட்டார். இப்ப சீடர்கள் பார்க்கறாங்க, நபிகள் நாயகம் உள்ள கிழிஞ்ச சட்டை போட்டிருக்கிறார். இப்ப சீடர்கள் சொன்னாங்க, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, இந்த விலை உயர்ந்த புது கோட்டை நீங்க வச்சுட்டு கிழிஞ்ச சட்டையை நீங்க அவனுக்கு கொடுத்துருக்கலாம்ல, கிழிஞ்ச சட்டையை நீங்க போட்டுட்டு கோட்டை போய் அவருக்கு கொடுத்துட்டீங்களே, நல்ல கோட்டை கொடுத்துட்டீங்களே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. உடனே நபிகள் நாயகம் என்ன சொன்னார் தெரியுமா, இப்படிலாம் சொல்லாதீங்க, ஒரு மனிதனுக்கு நீங்கள் தானம் கொடுப்பதாக இருந்தால் உங்களில் எது சிறந்ததோ அதை தானமாக கொடுங்கள், இல்லைன்னா சும்மா இருங்கள் என்று சொன்னார். நம்ம பொதுவா தானம் கொடுக்கறதுன்னா என்ன செய்யறோம், நமக்கு பயன்படாத வீணா போன சாப்பாடை கொடுக்கிறோம், நம்ம பயன்படுத்தவே முடியாத கிழிஞ்சு போன ஆடைகளை கொடுக்கிறோம், நமக்கு தேவையற்ற பொருட்களை கொடுப்பதுதான் தானம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் உண்மையாக இன்னொரு உயிரை நேசித்தால், உண்மையாக இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உங்களில் எது சிறந்ததோ அதை இன்னொரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டும், அதுதான் உண்மையான அன்பின் வெளிப்பாடு என்பதை நபிகள் நாயகம் அந்த சம்பவத்தின் மூலமாக அழகாக விளக்கி இருக்கிறார். ஜெர்மனி
ரெண்டா பிளவுபடுகிறது. அப்ப மேற்கு பெர்லினையும் கிழக்கு பெர்லினையும் பிரிக்கிற ஒரு மதில் சுவர் அந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவுல இருக்குது. இந்த ரெண்டு நாட்டுக்கும் நடுவிலே ஒரு மதில் சுவர் இருக்குது. ஒரு படத்துல ஒரு சுவர் வரும்ல, அது மாதிரி ரெண்டு நாட்டுக்கும் நடுவுல இருக்கு. இப்போ இந்த மேற்கு பெர்லினை சேர்ந்த மனிதர்கள் என்ன பண்றாங்க, இந்த மதிலுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்கள பிடிக்காம அவங்க மேல உள்ள வெறுப்பை காட்டணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, இவங்க நாட்டுல இருக்கிற குப்பை கூளம் தேவையில்லாத சாக்கடையெல்லாம் லாரி மூலமா அவங்க நாட்டுக்கு அந்த மதில் சுவரை தாண்டி தாண்டி எறிகிறாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் ஒரு லாரி நிறைய பழங்கள், பிஸ்கட்டு, நல்ல புத்தகங்கள் இவ்வளத்தையும் இவங்க நாட்டு மேல கொட்டிட்டு ஒரு பெரிய வாசகம் எழுதிய அட்டையும் போட்டாங்க. அந்த அட்டையில என்ன எழுதியிருந்தாங்க தெரியுமா, யார் யார் தன்னிடம் எது அதிகமாக இருக்கிறதோ அதைத்தான் பிறருக்கு தருவார்கள், நீங்கள் உங்களிடம் இருந்ததை தந்தீர்கள், நாங்கள் எங்களிடம் இருக்கிறதை தருகிறோம். என்ன ஒரு அழகான பண்பாடு பாருங்க. ஒருவர் நம்மை காயப்படுத்தி விட்டால் திரும்ப அவரை காயப்படுத்தி விட்டு தான் சந்தோஷப்படுவோம் என்கின்ற சிந்தனையை வளர்க்காமல், ஒருவர் நம்மை காயப்படுத்தினால் கூட அன்பால் அவரை திருத்த முடியும் என்று இந்த உலகத்தில் நிரூபிப்பதற்கு பெயர்தான் அன்பில் சிறந்த தவம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த பூமி எதனால சுத்துகிறது, இந்த பூமி புவியீர்ப்பு விசையால் சுற்றி கொண்டிருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். உண்மை அது இல்லை நண்பர்களே. இந்த பூமி புவியீர்ப்பு விசையால் சுழலவில்லை, உண்மையான அன்பு கொண்ட மனிதர்கள் ஒரு சிலரால் மட்டும்தான் சுற்றி கொண்டிருக்கிறது. நல்லோர் ஒருவர் உளரால் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று சொன்னார்கள் இல்லையா. ஒரு சில நல்ல மனிதர்களின் சிந்தனைகளால், ஒரு சில நல்ல மனிதர்களின் நேசத்தால், ஒரு சில நல்ல மனிதர்களின் கருணையால் மட்டும்தான் இந்த உலகம் இன்றைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு அதை நாம் கற்றுத்தர வேண்டும். ஏன் தெரியுமா, அப்படிப்பட்ட மண் இந்த மண். கண்ணகியை கோவலன் பிரிஞ்சு போயிட்டான். ரொம்ப நாள் மாதவி கிட்ட இருந்துட்டு எல்லா சொத்தையும் இழந்த பிறகு திரும்ப வருகிறான். கண்ணகிட்ட கேட்கிறான், நான் உன்னை இவ்வளவு நாள் பிரிஞ்சு இருந்தேனே, நான் பிரிந்ததை பற்றி நீ ரொம்ப வருத்தப்பட்டியா? கண்ணகி என்ன பதில் சொன்னா தெரியுமா, நீ என்னை பிரிந்ததை நினைத்து நான் வருத்தப்படவே இல்லை. ஆனால் வீடு தேடி வருகிற விருந்தினர்களை உபசரிக்க முடியாமல், துறவிகளுக்கு உணவு கொடுக்க முடியாமல், ஏழை எளியவர்களுக்கு அன்பு செலுத்த முடியாததால் தான் நான் வருத்தப்பட்டேன். ஏன் தெரியுமா, கணவன் இல்லாத வீடு என்று யாரும் இந்த வீட்டை வந்து எட்டி கூட பார்க்கவில்லை, இல்லாதவர்களுக்கு உதவ முடியவில்லை என்பதற்காகத்தான் நான் வருத்தப்பட்டேன் என்று கண்ணகி சொன்னாள் என்றால், கணவனை பிரிந்த துயரத்தை விட இன்னொரு உயிருக்கு உதவ முடியாத துயரம் மிக பெரியது என்று சொன்ன தமிழ் மண் நம்முடைய மண். அப்படி சொன்ன மரபு நம்முடைய மரபு. அந்த மரபிலே வந்த நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல நம்ம தாத்தா காலத்துல எல்லாம் ரோட்ல போறவங்க யாராவது கீழே மயங்கி விழுந்துட்டாங்கன்னு வைங்க, என்ன பண்ணுவோம், உடனே ஓடி போய் அவரை தூக்கி ஒரு சோடாவை தொளிச்சு தண்ணியை தொளிச்சு தட்டி கொடுத்து நடந்து போயா என்னாச்சு என்னாச்சு அப்படிம்பாங்க. நம்ம அப்பா காலத்துல பொறுத்தவங்க மயங்கி விழுந்தப்ப என்ன செஞ்சாங்க, கையை பிடிச்சு தூக்கி விட்டு பார்த்து வரக்கூடாதாப்பா போப்பா அப்படின்னாங்க. இன்னைக்கு நம்ம காலத்துல யாராவது ஒருத்தர் நடு ரோட்ல மயங்கி விழுந்துட்டா எல்லாரும் ஓடி போறாங்க. மொபைல் எடுத்து அவர் ஒரு போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்ல போட்டு, எங்கள் தெருவில் ஒருவர் மயங்கி விழுந்த போது எடுத்த படம், அதுக்கு 100 பேர் லைக் பண்றான், 200 பேர் அதை ஷேர் பண்றான், அதுல ஒருத்தன் கமெண்ட் பண்றான், இன்னொரு படத்தை போட்டு போன வாரம் எங்க ஊர்ல ஒருத்தர் இன்னும் சூப்பரா விழுந்து கிடந்தாரு, அந்த போட்டோவை பாருங்க அப்படின்னு. இன்னைக்கு மனித நேயம், உயிர் நேயம் எப்படி ஆகிவிட்டது யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல இந்த மாடி வீடு, பழைய வீடுகள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் சவர்ல கல்லுலயே ஒரு கிண்ணம் மாதிரி வச்சிருப்பாங்க. ஏன் தெரியுமா, இந்த வெயில் நேரத்துல அந்த கல் கிண்ணத்துல தண்ணீர் ஊற்றி வைப்பார்கள். ஏன்னா எங்கெங்கயோ பறந்து திரிகிற பறவைகள் எங்க போய் தண்ணி குடிக்கும், கடையில போய் பிஸ்லரி வாட்டர் கேட்குமா, அக்வாஃபினா கேட்டு வாங்கி குடிக்குமா? அப்ப அந்த பறவைகளுக்கு தாகம் எடுக்கும் தானே, இந்த பறவைகளுக்கும் பசிக்கும் தானே என்று அந்த சின்ன உயிர்களின் ஜீவனுக்காக அந்த கல்கிண்ணத்தோடு காம்பவுண்ட் சுவர் கட்டிய தமிழர்கள் நம்முடைய தமிழர்கள். ஆனால் இன்னைக்கு நாம காம்பவுண்ட் சுவர் எப்படி வச்சிருக்கிறோம், கண்ணாடி சில்லுகளை அப்படியே செதுக்கி வச்சிருக்கிறோம். ஏன், ஏதாவது பறவை வந்து உட்காந்துட்டு படக்குன்னு பறந்து போனா அதோடைய சிறகுகள் சிதைந்து போனால் கூட கவலை இல்லை. மனிதனுக்கு தன் பாதுகாப்பு தான் முக்கியமே தவிர இன்னொரு ஜீவனின் பாதுகாப்பை பற்றி அக்கறையே இன்றைக்கு தொலைந்து போயிருக்கிறது. என்றைக்காவது இதை நாம் யோசித்து பார்த்தோமா? அடுத்த தலைமுறைக்கு சக உயிர்களை நேசிக்கிற ஒரு பண்பாடை நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? தவம் என்பது காட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து செய்வது இல்லை நண்பர்களே. சக மனிதனிடம் அன்பு காட்டுவதுதான் உண்மையான தவம்.
காட்டுக்குள்ள போய் தவம் செஞ்சா கடவுள் வருகிறாரோ இல்லையோ, நாட்டுக்குள்ளே நீங்கள் அன்பு என்ற தவத்தை காட்டினால் நிச்சயமாக கடவுள் உங்களை தேடி வருவார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கொரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.